ஆனா இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கின்ற எந்த விஷயத்தையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதுங்க ஐயா. முதலமைச்சர் அவர்கள் தினமும் அவருக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க. ஸ்டாலின் ஐயா தினமும் எதுக்கு பாராட்டு விழா? தமிழகத்திலே கொலை குற்றங்கள் அதிகரித்திற்காக பாராட்டு விழாவா? இல்ல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுங்க. 3 வருஷத்துல எவ்வளவு? 16,000 தாண்டி போக்சோ கேஸ் மட்டும், அதற்கு பாராட்டு விழாவா? பெண்களுக்கு எதிராக வன்கொடுமைகள் 5,000 தாண்டி இருக்கு, அதற்காக பாராட்டு விழாவா? இல்ல டாஸ்மார்க்கினுடைய வருமானம் 50,000 கோடியை தாண்டி நின்றுட்டு இருக்குது, அதுக்காக பாராட்டு விழாவா? இந்தியாவில் எங்கேயுமே இல்லாம ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவியில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார்கள், அதற்கு பாராட்டு விழாவா? அதற்கு பாராட்டு விழா இந்தியாவில் எங்கேயுமே இல்லைங்க. 2 அமைச்சர்கள் ஒரே நாள் பதவியில் இருந்து மாற்றப்பட்டிருக்கின்றார். இது லல்லு பிரசாத் யாதவ் அவங்க பீகார்ல முதலமைச்சராக இருந்த பொழுது கூட 2 அமைச்சர்கள் ஒரே நாள்ல மாற்றப்படவில்லை. அவ்வளவு மோசமான ஆட்சியிலும் கூட. காரணம், ஒரு அமைச்சர் ஊழல் செஞ்சு ஜெயிலுக்கு போறாரு, 1.5 வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு, மறுபடியும் அதே பொறுப்பு கொடுக்கறாங்க, மறுபடியும் சாராயத்தை விற்கிறாங்க, 50,000 கோடியை தொடுது. உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க எதற்காக ஜாமீன் கொடுத்தோம்? நல்லவங்க நாங்க ஜாமீன் கொடுக்கலீங்க, 1.5 வருஷம் சிறையில் இருந்தீங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் ஜாமீன் கொடுத்தோம். நீங்க என்ன பண்றீங்க? மறுபடியும் அரசு அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு மறுபடியும் தப்பு பண்றீங்க. ஆனால் இன்னும் 10 நாள்ல அமைச்சரவையிலிருந்து நீக்கவில்லை என்றால் கொடுத்த ஜாமீன் நாங்க ரத்து பண்ண போறோம், கைதாகுவீங்க. சோ கைதுக்கு பயந்து கொண்டு, ஐயோ மறுபடியும் பிடிச்சு 1 வருஷம் உள்ள போட்டுருவாங்க, கைதுக்கு பயந்து கொண்டு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிறாங்க. பொன்முடி அவர்கள் கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினாங்க. நீங்க எல்லாம் பணம் வாங்கிட்டு தானே காசு ஓட்டு போட்டீங்க, ஓசியில தானே பஸ்ல போறீங்க. வைணவம், சமயம், நம்ம இயக்குகின்ற கடவுள்களை தவறாக பேசுவது, மிக மிக வன்மையாக கொச்சையாக பேசுவது, வரம்பையெல்லாம் தாண்டி போயாச்சு. அதன் பிறகு பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார். போன வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு இருக்கக்கூடிய 3 அமைச்சர்கள், MRK பன்னீர்செல்வம் அவர்கள், துரைமுருகன் அவர்கள், 3 அமைச்சர்கள் மேல இருக்கக்கூடிய சொத்து குவிப்பு புகார கீழிருந்த நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. இவங்க அதை செல்லாது, மறுபடியும் நாங்க என்கொயரி பண்றோம், மறுபடியும் இதற்கு உயர் நீதிமன்றத்தில் கேஸ் நடத்துவோம். 3 அமைச்சர்கள் மீது ரத்து செய்யப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கிறார். 13 அமைச்சர்கள் மீது இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் மீது சொத்து குவிப்பு புகார் நடந்து கொண்டிருக்கிறார். அன்பு சொந்தங்களே, இந்த தவறுங்கிறது ஒரு இடத்தில் நடக்காதுங்க. நிர்வாகம் மொத்தமாக சீர்குலைந்திருக்கிறது, நிர்வாகம் மொத்தமாக தோற்றுவிட்டது, மொத்தமா நிர்வாகம் தோத்தாச்சு. அங்க ஒண்ணுமே கிடையாதுங்க ஐயா, ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. பாராட்டு விழா இவர்களாக இவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார். இன்னைக்கு நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்திருக்கின்றோம். காரணம், இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். 2026 ஏப்ரல் மே மாசத்துல தமிழகத்திற்கு பிடித்திருக்கக்கூடிய பீடையை அகற்ற வேண்டும் என்று கொண்டிருக்கின்றோம். இதை விட மோசமான ஆட்சி தமிழகத்தினுடைய வரலாற்றில் பார்த்ததே இல்லை. இதுல முதலமைச்சர் சொல்றாரு, அடுத்து அவங்க ஆட்சிக்கு வந்தா 2.0 பார்ப்போமா. 2.0 அது இந்தியன் 2.0 பார்த்த மாதிரி தான் அவங்க கடைசியா. அந்த தாத்தா வேற, இந்த தாத்தா வேற. இந்த 2.0 எது வந்தாலும் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கிறாரு, இந்தியன் 2.0 மாதிரி நானும் 2.0 வருவேன் 2026. அதனால் அன்பு சொந்தங்களே, நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஒன்றாக கட்சியை தாண்டி நிற்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நண்பர்கள், தொண்டர்கள் இங்கு இருந்தாலும் உங்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள், நீங்களும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது என்பது நீங்கள் ஏத்தினா, உங்க குடும்பத்துல பொண்ணுங்க இருக்காங்க, உங்க குடும்பத்துல வயசானவங்க இருக்கிறாங்க, உங்க குடும்பத்துல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, அவங்களும் தோட்டத்துல இருக்கிறாங்க. அதனால் இது நம்ம அரசியல் கட்சியாக ஒப்புக்கு சப்பானியாக இல்ல நாம திட்டுவோம், திமுக காரங்களா திட்டாம போலாம், அப்படி இல்லைங்க. எல்லோரும் சேர்ந்து இறங்க வேண்டிய நேரம். 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம எல்லோரும் களத்துக்கு வருவதற்கு நீங்க தயாரா இருக்கணுங்க ஐயா. நான் தயார் ஆயிட்டேன், நம்முடைய தலைவர்கள் தயாராயிட்டாங்க, நம்முடைய சகோதரிகள் தயாராயிட்டீங்க. எல்லோரும் களத்துக்கு வருவோம். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை சிவகிரி மண்ணில் இருந்து எடுப்போம். அந்த உண்ணாவிரதத்தை நம்ம கலைக்கிறோம்னா முதலமைச்சர் மட்டும்தாங்க ஐயா வந்து கலைக்க முடியும், வேற யாரும் வந்து கலைக்க முடியாது. அந்த அளவுக்கு அது உண்ணாவிரத போராட்டமாக இருக்கும். அதற்கு முன்பாக இந்த 2 வாரத்துல நீங்கள் குற்றவாளிகளை பிடிங்க, என்னமோ பண்ணுங்க, ஆனா எங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுங்க என்பதற்காகத்தான் உடனடியாக சிவகிரியில இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து நம்ம எல்லோரும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல அருமை சொந்தங்களை, இன்னொரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்ம கிராமத்து பகுதியில் இருக்கிறோம், சொந்தங்கள் எல்லாம் இருக்கிறேன். ஏன்னா கிராமத்து பகுதியில தான் அறிவார்ந்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. தேசப்பற்றாளர்கள், குறிப்பா முடக்குறிச்சி, ஈரோடுல தேசப்பற்றாளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. ஏப்ரல் 22ஆம் தேதி பெகல்காமில் நடந்தது நம்ம யாரும் ஏத்துக்கவே மாட்டோங்க ஐயா, யாரும் ஏத்துக்க முடியாது.
ஏப்ரல் 22 பெகல்காம், காஷ்மீர்ல இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு பள்ளத்தாக்குங்க ஐயா. 26 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர், 25 பேர் இந்தியர்கள், ஒரு நேபாளி, 26 பேர். அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா? கர்நாடகா ஹூப்ளி, ஷிமோகா, நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்காரரு, இவங்க எல்லாம் டூர் போறாங்க, எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக. புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க, ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க, திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபீசர் அவங்க இருக்கிறாங்க. ஷிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும், இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி, 2 குழந்தைகள், 4 பேர். அவங்க 26 பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல, நீ எந்த மதம், நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குர்ஆன்ல இருந்து 2 வார்த்தையை படி, உனக்கு தெரியாதா, அப்ப நீ ஹிந்து மதம், இங்க வந்து நெல்லு. அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ISIS தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில, பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார். அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா. இஸ்லாமில அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர், எல்லோருக்குமே கெட்ட பேர். 26 பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள். அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம். அதில் இன்னைக்கு நாம சொல்லி இருக்கோம், பாகிஸ்தான்ல இருந்து யார் இங்கே இருந்தாலும் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றோம். யார் இந்தியாக்குள் இருக்கக்கூடாது. இந்தியா முழுவதும் முதலமைச்சர்கள் வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தமிழ்நாடு முதலமைச்சர் சம்பந்தமாக எந்த வேலையுமே ஆரம்பிக்கல. இந்திய அரசு உள்துறை அமைச்சர்கள் என்ன சொல்லி இருக்கிறாங்க, அமித்ஷா அவர்கள், பாகிஸ்தான்ல இருந்து யாராவது விசாவோடு இந்தியாவுக்குள்ள எங்கேயா சுத்திக்கிட்டு இருந்தா உடனே கிளம்பி போயிருங்க. அட்டாரி பார்டர்ல கிளம்பி போயிருங்க, வாகா பார்டர்ல வராது. அதற்கு பேச்சு மூச்சு இல்லாம நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாங்க. அப்ப என்ன, நீங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறீங்களா? எல்லா காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முதலமைச்சர்கள் எதிர்த்து பேசும் பொழுது தமிழகத்தினுடைய முதலமைச்சருடைய பரிதாபமான நிலை, ஐயோ எதிர்த்து பேசினா ஓட்டு வங்கி கலைஞ்சு போயிருமோ, எதிர்த்து பேசாம இருப்போம். அதையும் பார்க்கின்றோம், அதையும் நாம் கண்டிக்கின்றோம். அது மட்டும் இல்லை அருமை சொந்தங்களே, நாம் எல்லோருக்கும் கோபத்தில் இருக்கும். அரசு திரும்ப ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற கோபத்தில் இருக்கும். இதற்கு முன்பு புல்வாமாக இருக்கட்டும், பாலாகோட்டாக இருக்கட்டும், 2 முறை நடந்த பொழுதும் ஒரு கடுமையான பதிலடியை நம்முடைய இந்திய திருநாடு திரும்ப நாம கொடுத்திருக்கோம். ஆனால் இந்த முறை பிரதமர் அவர்களிலிருந்து எல்லோரும் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்கக்கூடிய பதிலடி என்பது அடுத்து எப்பொழுதும் சரித்திரத்தில் இது போன்ற நிகழ்வை நடத்துவதற்கு அவர்களுக்கு தைரியம் இருக்கக்கூடாது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார். புல்வாமாக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. பாலாகோட்டுக்கு பதிலடி கொடுத்தோம், திரும்ப செஞ்சிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து பாகிஸ்தான் அப்புறப்படுத்துவதற்கான வேலையில் இறங்கி இருக்கிறாங்க. IMFல இருந்து வரக்கூடிய நிதி உதவியை நிறுத்த ஆரம்பிக்கிறாங்க, $7 பில்லியன். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு 3 நதிகளுடைய தண்ணி போதுங்க, இண்டஸ் வாட்டர், அதை நிறுத்துறாங்க. சோ எல்லா விதமான பிரச்சனையும் கொடுத்து எந்த விதமான ஒரு தீவிரவாதியும் பாகிஸ்தான்ல இருந்து தைரியமாக இங்க வரக்கூடாது. பாப்பீங்க, பிரதமர் அவர்களும் தினமும் பாக்குறாங்க. நேற்று நம்முடைய முப்படை தளபதிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. குறிப்பாக விமானப்படையினுடைய தளபதியை கூப்பிட்டு நேற்று பேசியிருக்கிறாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை உறுதியான நிலைப்பாட்டோடு அவர் இருக்கின்றார். உறுதியான ஒரு முடிவு எடுக்கத்தான் போறாருங்க. ஆனா நாம ஒரு பொதுமக்களாக நமக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும். நாட்டினுடைய இறையாண்மையின் மீது ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். முதலமைச்சரை பொறுத்தவரை நாடு முக்கியம் என்று இருக்க வேண்டுமோ தவிர ஓட்டு வங்கி முக்கியம் என்று இருக்கக்கூடாது. அதையும் கண்டித்து சிவகிரியில இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சொந்தங்களே, எல்லோரும் நேரம் கொடுத்து இங்க வந்திருக்கிறீங்க. அதுக்காக முதல்ல நம்முடைய அண்ணன் AP முருகானந்தம் அவர்கள் சொன்னது போல உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்க ஐயா. நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கிறேன். 20ஆம் தேதியும் அதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது. ஒருவேளை வாய்ப்பு இருக்குன்னா, காவல்துறை சரியாக செயல்படவில்லை என்றால் 20ஆம் தேதியும் நீங்கள் வர வேண்டும் என்று இப்பொழுதே உங்களுக்கு நான் ஒரு அழைப்பை, ஒரு வேண்டுகோளை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு உத்தரவு, எந்த வேலையாக இருந்தாலும் ஒத்தி வச்சுட்டு எல்லாம் வந்துருங்க. 20ஆம் அன்னைக்கு நாம செய்ய போறது முதலமைச்சர் யோசிக்கணும். ஐயா, நான் ஒரு முறை இல்ல தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேங்க ஐயா. சேமலக்காண்டம்பாளையத்தில் ஆனோடனே முதலமைச்சருக்கு தனிப்பட்ட முறையில கடிதம் எழுதணும். ஐயா, CBIக்கு கொடுங்க. இதுல ஈகோ இஷ்யூவே இல்ல. CBI மத்திய அரசு, தமிழ்நாடு காவல்துறை மாநில அரசு கையில் இருக்கு, எதுக்கு CBI கொடுக்கணும்? நான் கேட்டது, ஐயா CBIக்கு தயவு செஞ்சு கொடுங்க. இதுல ஈகோ பார்க்காதீங்க. ஏன்னா ஒரு காவல்துறை என்பது கை கட்டி போட்டிருக்கிறோம், பந்தோபஸ்து பண்ணணும். நீங்க வந்தீங்கன்னாவே ரோட்ல 2000 பேர்த்த நிக்க வைக்கணும். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கிறதுக்கு நேரம் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல 10,000 வேலை செய்யறாங்க. அதுல குற்றம் தடுப்பது ஒன்று, குற்றம் நடந்த பின்பு குற்றவாளியை பிடிப்பது ஒன்று. முழு வேலை கிடையாதுங்க ஐயா. ஆனா CBI பாத்தீங்கன்னா முழுமையான வேலை குற்றவாளியை பிடிப்பது. அந்த கடிதத்திற்கு எந்த விதமான பதில் கிடையாது.
சரி, பதில் போடலின்னு எழுதின கடிதத்தை பத்திரிகை மூலமா கொடுத்தோம், அதற்கும் பதில் இல்லை. அதனால இன்னைக்கும் முதலமைச்சருக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள், ஐயா உங்களால பிடிக்க முடியல, நீங்க பிடிக்க முடியாதனால ஒரு 6 மாதத்திற்கு ஒரு முறை கொங்கு பகுதியில புதிய ஒரு இடத்துல ஒரு படுகொலை நடக்க ஆரம்பிக்குது. இப்பவும் தப்பில்ல, ஈகோ பார்க்காம இந்த 4 கேஸையும் மொத்தமா சிபிஐ கையில கொடுத்துருது. 4 கேஸையும் கொடுங்க, நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம், தைரியமா சொல்றோம். தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் உட்பட எல்லா மூத்த தலைவர்களும் டெல்லிக்கு போய் அமித்ஷா அவர்களை பார்த்து, ஆனா நீங்க தாங்க ஒப்புதல் கொடுக்க முடியும், மத்திய அரசு இந்த கேஸ் எடுக்க முடியாது. காரணம், ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்கின்ற விஷயத்தை நீங்க தூக்கிட்டீங்க. மத்திய அரசு தானாக தமிழகத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை நீங்க திரும்ப எடுத்துட்டீங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏன் செந்தில் பாலாஜியை காப்பாற்றுவதற்காக அந்த ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் என்பதை எடுத்துட்டீங்க. அப்படின்னா மத்திய அரசு தானாக ஒரு மாநிலத்திற்குள்ள வந்து ஒரு கேஸ் எடுக்க முடியாதுங்க ஐயா. 2022க்கு முன்னாடி மத்திய அரசு நேரா வந்து இந்த கேஸ் எடுத்துக்கலாங்க ஐயா, நேரா அந்த கேஸ் எடுத்துக்கலாம், யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா செந்தில் பாலாஜி மேல கை வைப்பாங்க அப்படின்னு நீங்க பயப்பட்டது எடுத்த காரணத்தினால நீங்க தான் நீங்க மத்திய அரசு கொடுக்கணும், நீங்க கடிதம் எழுதி நீங்க தான் ஒப்படைக்க முடியும். அதனால தயவு செய்து இந்த 4 வழக்கையும் சிபிஐ கையில கொடுங்க. அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்லாம் 30-40 வருஷம் இந்த ஒரு மர்டர் கேஸ் மட்டும் பாக்குறவங்க இருக்கிறாங்க. பீகார், யூபி, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வருவாங்க, மோப்பனாய் மாதிரி இந்த ஊர்ல கேம்ப் போட்டு இங்கேயே உட்கார்ந்து பிடிச்சிருவாங்க. டெக்னிக்கல் சர்வைலன்ஸ், எல்லா விதமான கருவிகள் வச்சிருக்கிறாங்க, உலகத்தரம் வாய்ந்த கருவிகள். அதனால தயவு செய்து முதலமைச்சருக்கு இந்த நிகழ்வு மூலமாக எங்களுடைய வேண்டுகோளும் கூட, தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர் எல்லாம் இங்க இருக்கிறாங்க, சிபிஐ வசம் இந்த வழக்கை ஒப்படையுங்கள் என்கின்ற வேண்டுகோளையும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வைக்கிறோம். 2 வாரத்தில் நீங்க பிடிக்கவில்லை என்றால் இங்கிருந்து தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை எடுக்கின்றோம் என்கின்ற எச்சரிக்கையும் உங்களுக்கு கொடுக்கிறோம். காவல்துறை நண்பர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு ஒரு கிராமத்துக்கு வந்து விவசாய தோட்டத்துல வந்து எல்லாத்தையும் பார்த்து சிசிடிவி போடுங்கிறாங்க. எங்க ஒரு விவசாயினுடைய வேலை சிசிடிவி போடுறது அவங்க வேலையா? 5000 ரூபாய்க்கு சிசிடிவி வாங்கி அதற்கு ஒரு சர்வர் வச்சு, இப்ப உங்க வேலை என்னங்க ஐயா? வரிப்பணம் இவ்வளவு கொடுத்து, காவல்துறை நண்பர்களுக்கு இவ்வளவு சம்பளம் கொடுத்து, அதுவும் இந்த துறையினுடைய தலைவராக இருப்பவர் முதலமைச்சர். இது கொடுமை பாருங்க. கர்நாடகா போனீங்கன்னா உள்துறை அமைச்சர் வேற, எல்லா மாநிலத்திலுமே உள்துறை அமைச்சர் இன்னொருத்தர் இருப்பாங்க. ஆனா இங்கே உள்துறை அமைச்சரும் முதலமைச்சர் தான், காவல்துறையினுடைய தலைவரும் நீங்க தான். ஆனா இன்னைக்கு உங்களுடைய கையாலாகத்தனத்தை மறைப்பதற்காக ஒரு கிராமத்துல தோட்டத்து குடிசை வீட்டுக்கும் போய் சிசிடிவி போடும். குடிசை வீட்டுல இருக்கிறவங்க எப்படி சிசிடிவி போடுவாங்க? தோட்டத்துல விவசாயிகளை சிசிடிவி போட்டு என்ன தெரியுங்க உங்களுக்கு? என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க? 5000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவு பண்ணி யாரோ போடுறாங்கன்னு வச்சுட்டா கூட என்ன மெயின்டைன் பண்ணுவாங்க? என்ன தெரியும் அவங்களுக்கு? சர்வர் உள்ள வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது. அதனால உங்களுடைய கையாளத்தனத்தை மறைப்பதற்காக சிசிடிவி போடுங்க. நாம தப்பு பண்ண மாதிரி. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி, சிசிடிவி இருக்கா அப்படிம்பாங்க. ஏதோ நாம ஏதோ போடாதனாலதான் குற்றவாளிங்க வந்த மாதிரி, ஏதோ நீங்கள் நானும் போடாத மாதிரி அங்க போயிட்டு இருக்கிற குற்றவாளி அங்க சிசிடிவி இல்ல வண்டி விடுறான்னு வந்த மாதிரி, ஏதோ நாம குற்றம் செஞ்ச மாதிரி. அதனால குற்றத்தை யாரு மேல திருப்புறீங்க? நம்ம மேல திருப்புறீங்க. ஆனா அன்பு காவல்துறை சொந்தங்களே, தயவு செஞ்சு இதுக்குள்ள போகாம குற்றவாளியை பிடிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு விடுக்கிறோம். இன்னமும் சொல்லுகின்றோம், காவல்துறையின் மீது மரியாதை இருக்கக்கூடிய ஒரு பகுதி கொங்கு பகுதி, அதிகமாக மரியாதை கொடுக்கக்கூடிய பகுதி கொங்கு பகுதி.